வீட்டுக்குள்ள நம்ம எல்லாருமே கண் கலங்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன விஷயம் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க சிவகுமாரும் விஷாலும் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டாங்க. விஷாலும் அண்ணன்ற முறையில நான் சொல்றேன், எனக்கெல்லாம் நான் அம்மா அப்பா கூட இருக்கிறப்ப அவங்க கூட நின்று ஒரு போட்டோ எடுக்கணும், அவங்க கூட நான் சந்தோஷமா இருந்த தருணத்தை நான் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் யோசிச்சது கிடையாது. இங்க பாரு, நம்ம யார் கூடயும் போட்டோ எடுக்கிறோம், முன்ன பின்ன தெரியாத ஆள் கூட கூட நம்ம போட்டோ எடுக்கிறோம். பட் நம்ம அம்மா கூடயும் அப்பா கூடயும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஆனா விஷால், கொஞ்ச நாளுக்கு முன்னாலே எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அப்ப நான் யோசிச்சேன், ஐயோ எங்க அம்மா கூட நான் இன்னும் ஒரு 10 போட்டோ சேர்ந்து எடுத்துருக்கலாமே, அவங்களே இல்லைனாலும் அவங்க நினைவுகளை என் கூடயே வச்சிருக்கலாமே அப்படின்னு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். விஷால், இருக்கிறப்ப அருமை தெரியல, இல்லாதப்ப நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஒரு சில போட்டோவை தவிர என்கிட்ட போட்டோவே இல்லடா அப்படின்ற மாதிரி சிவகுமார் இங்க ரொம்பவே மன வருத்தத்தோட பேசிட்டு இருந்தாரு. பட் என்னதான் அவர் பேசினாலும் அவர் பேசுற விஷயம் கரெக்ட் தானே? ஆமா தானே? தயவு செஞ்சு அவர் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு தருணத்துல நீங்க சந்தோஷமா இருந்தாலும் அதை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்க யாரு கூட இருந்தாலும் சரி. வாழ்க்கையோட இறுதி சேர்ல நம்ம உட்கார்றப்ப அந்த நினைவுகள் எல்லாம் நம்ம திரும்ப பாக்குறப்ப அது கொடுக்குற சந்தோஷத்தை வேற எதுவுமே தராது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற கமெண்ட் ஒன்னு எனக்கு ரொம்பவே முக்கியமானது. லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நான் உங்களை அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க வீட்டு பையன் BVT.